Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State, no betting, no gambling. 28/6/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ஃபோர்த் வீக் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கலாம். லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து 33-67, போன வாரம் 89-50 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்து நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் வெள்ளிக்கிழமை மார்க் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் வெள்ளிக்கிழமை நிர்மலோட ரிசல்ட் 367, அதுக்கடுத்த வாரம் 585, 205, அதுக்கடுத்த வாரம் 555, அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 950, நேற்று ரிசல்ட் வந்து 824. ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த் மெயின் ரூட்டில் 8367க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 427, அதோட ட்ரூ நம்பர் 533. ஓகே, 533ல் பிசி 33 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 30 கால்குலேஷன் ஃபாலோயிங். 30 கால்குலேஷனில் நமக்கு 63 கிடைக்கிது. எப்பவுமே ஒன்று மைனஸ் ஆகும். 62, 67, 367ன்னு ரிசல்ட்டு ஃபாலோ ஆகிடும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று ரிசல்ட் 824, அதோட ட்ரூ நம்பர் 435. 435ல் பிசி 35 + 30 நமக்கு 65 கிடைக்குது. ஒன்று மைனஸ் ஆனால் 64ன்னு வரும். இப்போது லாஸ்ட் மந்த் ரூட்டுப்படி 69, 169ன்னு இன்றைக்கி லாஸ்ட் மந்த் ரூட்டில் வந்தால் 169 வரலாம். லாஸ்ட் வீக் வந்து 754 வியாழக்கிழமை ரிசல்ட்டு. 754ஓட க்ளூ நம்பர் 315க்கு ஏபி 31 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 20 கால்குலேஷன் லாஸ்ட் வீக் ஃபாலோ ஆகிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்று மைனஸ் ஆகும். கிடச்சிருக்கிறது 51, பிசி 50, ஏ போர்டு 9, 950 ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 43, அதே 20 கால்குலேஷனில் 63. இந்த 63க்கு நமக்கு 63க்கு ஒன்று மைனஸ் ஆனால் 62 அண்ட் வந்து 52ன்னு கூட வரலாம். எனக்கு நம்ம இன்றைக்கி வந்து 52 தான் ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியுது. 31 + 20 51, 43 + 20க்கு 63ல் 53 அல்லது 52ன்ற மாதிரி ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. 63க்கு 62 வந்ததுனால் இந்த ரெண்டு நம்பருமே பவர் ஆகி 17 வரலாம். அப்படி வந்ததுனால் 217ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நேற்று 885க்கு 824க்கு ஒரு நாள் முன்னாடி 885 நேற்று ரிசல்ட் எப்படி வந்துட்டு 885ஓட க்ளூ நம்பர் 441. இதில் வந்து ஏபி 44, அதே ப்ளஸ் 30 கால்குலேஷன் தான். இதில் 74 கிடைக்குது, நமக்கு 24ன்னு ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போ அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி 43 + 30, இதில் 73 கிடைக்குது இல்லையா. 73 வந்து 3 செட்டாக வரும். 73, 78, 23. 73ன்னு வந்தால் 873, 78 வந்தால் 378, 23 வந்தால் 323. 3 செட்டு. நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட கண்டினியூஷன் கால்குலேஷன். நேற்று 824 ரிசல்ட்டு, அதோட க்ளூ நம்பர் 435. பிசி 35 எடுத்துக்கிறோம், சிபோர்ட் பார்ப்போம்னா 30, கண்டினியூஷன் 40. பிசி 40 வந்ததுனால் என் கெஸ்ஸிங் படி 740ன்னு ஒரு நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட
க்ளூ நம்பர் கால்குலேஷனில் க்ளூ நம்பரோட பிசி கண்டினியூஷன் பார்த்துருவோம். ஏபி 43க்கு 53 கண்டினியூஷன். இதில் வந்து 153ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது அது பவர் ஆனால் 608ன்னு வரலாம். ஓகே, இதுதான் டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு மந்த்து, லாஸ்ட்டு வீக்கு அண்ட் நேற்று ரிசல்ட் எல்லாமே மேட்சிங்கில் எடுத்திருக்கோம். அது மூலிமா தான் வந்து மேட்ச் பண்ணி நம்ம நம்பர் எடுத்திருக்கோம். இதில் வந்து 43 க்ளூ நம்பருக்கு 63, 62 எடுத்தோம். ஒருவேளை 63 ஃபாலோ ஆச்சுனால் 663ன்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் 169 அதில் வந்து 217, 663, 873, 378, 323, 740, 153 அல்லது 608. இது நம்மளோட டோட்டல் கெஸ்ஸிங். ஓகே, இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 169, 217, 153, 608, 323. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பிசியில் 69, 17, 08, 53, 78 அல்லது 23. இந்த 6 செட்டுக்குள்ளேருந்து ஒரு பிசி வரலாம். ஓகே, கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.